தங்கச்சியையும் பார்த்து 2-3 நாளா போயிட்டு பார்த்துட்டு போனா நல்ல மச்சான் இருக்காரு நேரியா வாரம் போயிட்டா இங்க மச்சான் இருக்கிறியா மச்சான் அவர் கடையில நிக்காரு கறி இருந்தாரு கொடுக்கட்டாண்டா நான் கொடுத்து போட்டுவாரு சரியா பார் இல்ல நடையில ஒன்று பிள்ளை மச்சான் ஊட்டான் போயிட்டு போனேன் ஊட்ட இல்லையாங்க போய் கடைக்கு போனேன் இருந்திக்கலாம் எனக்கு சின்ன வேலை நடந்தேன் நான் அப்படியே முடிச்சிட்டு செல வாரேன் மச்சான் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னன்னு சொன்ன மச்சான் நான் சொல்றேன் நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்கப்படா என்ன விஷயம் சொல்லுங்களேன் நீங்க ஊட்டல்ல இடையில வேற ஆட்களை ஊட்ட அனுப்புறது கொஞ்சம் நல்ல படல எனக்கு உங்களோட கூட்டாளி சம்மித்திருக்காருல்ல அவர் உள்ளுக்கு இருந்து வெளியே வந்தாரு நீங்க எல்லா இடையும்ல மச்சான் வேற ஆட்களை உள்ளுக்கு அனுப்புறது நல்ல இல்லையே மச்சான் ஊட்ட அனுப்புறது மச்சான் தேவையில்லாத நீங்க ஹைக்கப்படாது உங்களோட தங்கச்சியை தந்தீங்களா உங்களோட தங்கச்சியோட நீங்க இருந்துக்கணும் சரியா நட்பை பத்தி உங்களுக்கு தெரியுமா இன்னும் நட்புன்னா என்னன்னு தெரியுமா தேவையில்லாத ஹைக்கப்படா மச்சான் எந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வரப்படா சரியா இனி இதான் கடைசியா இருக்கணும் உங்களோட ஊட்ட வந்தீங்களா பாத்தீங்களா போனீங்களான்னு இருக்கணும் சரியா இந்த கதையெல்லாம் கைக்கப்படாதா இனி. A few moments later. ஊருக்குள்ள என்னெல்லாம் நடக்குது நம்மட ஊருக்குள்ளான இந்த பிரச்சனையில நடக்குது அவன் கொண்டாடி இருக்கணும் பங்கு என்னடா பங்கு உண்ட தங்கச்சி ஒருத்தன ஓடி போட்டாலாம் உண்ட மச்சான் உண்ட குடும்பத்தை எல்லாம் இழிவா காய்ச்சி தெரியல அங்கே இங்கே என்ன பிரச்சனை அப்படியே ஜாலியா காய்ச்சி தெரியல அவரை தான் இப்ப தேடி தெரியுறேன் நான் வளவுக்கு இருந்து இப்ப நான் அவரை சந்திச்சு போட்டு வந்தேன் வளவுக்கு இருக்காரு எல்லாம் பார்க்க ஜாலியா குடும்பத்தை எல்லாம் இல்ல ஜாலியா கதைக்காம வாழ்க்கை ஒரு கேவலங்கிட்ட வாழ்க்கையா போய் என்ன செய்ய மச்சான் என்ன மச்சானா எந்த முகத்தை வச்சுட்டு என்ன பார்க்க வந்தீங்க நீங்க என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கீங்க உங்களோட தங்கச்சியை என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கீங்கனே எத்தனை தரம் நான் யாருங்க யாரு நீ யாரு இவா டேய் உங்களுக்கு நாங்க கல்யாணம் முடிச்சு தரக்குள்ள ஒழுக்கமுள்ள புள்ளையா தான்டா உங்களுக்கு முடிச்சு தந்த நீங்க கண்ட நின்றவனே வீட்டுக்குள்ள விட்டு உங்க எல்லாத்தையும் நீங்க கேவலப்படுறதுக்கு நாங்க பொறுப்பாடா கையரா ஒழுக்கம் உள்ளவன்ல ஒழுக்கமா இருந்திருக்கணுமா டேய் முதல்லடா ஒரு உறவை எந்த இடத்துல வைக்கணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்டா நீ கடையில படுத்துக்கிட்டு அங்க இருந்துட்டு இங்க இருந்துட்டு உன்ட கூட்டாளி மாற ஊட்ட அனுப்பி போட்டு இன்றைக்கு கேவலப்பட்டு நிக்க உன்னோட சேர்ந்து நாங்களும் கேவலப்பட்டு நிக்க டேய் அந்தந்த உறவை அந்தந்த இடத்துல வைக்க தெரிஞ்சிருக்கோம்டா முதல்ல அதை விட்டு போட்டு நீங்க கண்ட நின்ற மாதிரி அவனை ஊட்ட அனுப்புற இவனை ஊட்ட அனுப்பினா செய்தான் நடுவுல இருக்கான்டா 2 பேரோட மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்கி இண்டை பாடுறா நீ கேவலப்பட்டு நானும் கேவலப்பட்டு நிற்கும் முதல்ல யார எங்கெங்க வைக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்கடா அது பொண்டாட்டி இடத்துல வைக்கணும்டா உம்மாட இடத்துல வைக்கணும்டா நண்பன இடத்துல வைக்கணும்டா அதை விட்டு போட்டு எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு சொல்லினா இப்படி தாண்டா கேவலப்பட்டு நிற்கும் இனியாச்சும் புரிஞ்சு நடந்துக்க சொல்லிட்டு போக மாட்டா வந்து